அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்டாட்டிக் ஜிகேல ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எஸ்எஸ்சி ரயில்வேலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்ல பெரும்பாலும் ஸ்டாட்டிக் ஜிகே தான் வந்து அதிகமாக நமக்கு வந்து ஒத்துழைச்சிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த ஸ்டாட்டிக் ஜிகேல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் மவுண்டன் பீக்ஸ் இன் இந்தியா. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட் வைஸாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மவுண்டன் ரேஞ்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் 7 பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஹிமாலயன் ரேஞ்சில் ஒரு 3, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பிரிச்சிருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் பீக்ஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் ஹிமாலயன் ரேஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹிமாலயன் ரேஞ்சு ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பித்து அருணாச்சல் பிரதேஷ் வரை வருது. சரிங்களா? இட் ஸ்ட்ரெச் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன் த நார்த் டு அருணாச்சல் பிரதேஷ் இன் ஈஸ்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயன் ரேஞ்சு தான் வந்து இருக்கிறதுலே யங்கஸ்ட் ஃபோல்டட் மவுண்டைன். சரிங்களா? மடிப்பு மலைகளில் மிகவும் இளமையானது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிமாலயன் ரேஞ்சு. ஆரவல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழமையான மடிப்பு மலைக்கு எடுத்துக்காட்டு. சரி, இப்போ இதில் 7 ரேஞ்சஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஹிமாலயன் ரேஞ்சு, காரகோரம் ரேஞ்சு, ஈஸ்டர்ன் மவுண்டன் ரேஞ்ச் ஆர் பூர்வாஞ்சல் ரேஞ்ச். சரிங்களா? இது 3 இமயமலை சார்ந்தது. அதுக்கப்புறம் சாத்புரா அண்டு விந்தியா ரேஞ்சஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரவல்லி ரேஞ்சு, வெஸ்டர்ன் காட்ஸு, ஈஸ்டர்ன் காட்ஸ். மொத்தம் இந்த 7 ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடியது. சரியா? சரி, இப்போ பீக்ஸ் பார்த்துருவோம். டாப் 10 பீக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். டாப் 10 ஹையஸ்ட் பீக்ஸ் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் மவுண்டன் பீக் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா K2. சரிங்களா? 8611. சரியா? 8611 K2. லாஸ்ட் 2 1 2 ஆட் பண்ணிங்கன்னா 2. காட்வின் ஆஸ்டின், அதான் K2ன்னு சொல்கிறோம். சரிங்களா? த ஹையஸ்ட் பீக் இன் இந்தியா சப்கான்டினென்ட் லைஸ் பிட்வீன் பாலஸ்தீன் அண்டு ஜின்ஜியாங். இட் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த காரகோரம் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா K2. மவுண்ட் எவரெஸ்ட் வந்து இந்தியாவில் கிடையாது. சரிங்களா? மவுண்ட் எவரெஸ்ட்டை பொறுத்தவரை 8 4 8 வச்சிங்க அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட் ஏரியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8848 இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட் தான். சரியா? இந்தியாவில் பார்க்குறப்ப டாப் 10ல் யார் ஃபர்ஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா K2. சரிங்களா? 8 6 2க்கு டிஃப்ரென்ஸ் 2. அப்போ 8000 தான் ஆரம்பிக்கணும். K2வா 8க்கும் 6க்கும் டிஃப்ரென்ஸ் 2. அடுத்து 1 1. சரிங்களா? 8611 K2வா அந்த 2க்கு எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பாருங்கள். இவங்க 2 பேத்துக்கு டிஃப்ரெண்ட் 2, 2 பேர்த்தையும் ஆட் பண்ணோம்னா 2. இப்போ 8611 நம்பர் மறந்துடக்கூடாது. சரியா? ஹையஸ்ட் பீக் இன் காரகோரம் ரேஞ்ச். அடுத்தது கஞ்சன்ஜங்கா ஈஸியாக ஞாபகத்தை வச்சுக்கலாம். 85 86. சரியா? 8586 த தேர்ட் ஹையஸ்ட் summit in the world. சரியா? ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு. ஆல்சோ நோன் அஸ் 5 ட்ரெஸஸ் ஆஃப் ஸ்னோ. சரிங்களா? 5 ட்ரெஸஸ் ஆஃப் ஸ்னோ லைஸ் இன் ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்ச். இப்போ 85 86. அடுத்தது நந்தாதேவி 7816 7816. சரியா? இப்போ 6 முன்னாடி வர்றத கடைசியாக போட்டுருங்க. 6 7 8 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 6 கடைசியாக போட்டுருணும். 7 8 1 6. அடுத்தது காமட்டை பொறுத்தளவு 7756. சரிங்களா? 77 7 7. இந்த 5 6 முன்னாடி போடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 6 7 7. இப்போ 7 7 5 6 7 7 5 6 காமட். சரியா? மொத்தம் 4. K2 தான் ஃபஸ்ட்டு. 2 ரிலேஷன்ஷிப் வரணும். 8 6 1 1. அதுக்கப்புறம் 85 86 கஞ்சன்ஜங்கா. நந்தாதேவியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா 6 7 8 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 கடைசியாக தூக்கி போட்டுருங்க. இப்போ 7 8 1 6. அடுத்தது 5 6 7 7ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 6 மட்டும் பின்னாடி கொண்டு போயிருங்க. 7 7 5 6. புரியுதா? இட் இஸ் லொக்கேட்டட் நியர் த திபெத்தியன் பிளாட்டியோ. இட் இஸ் லொக்கேட்டட் இன் த கார்வால் ரீஜியன். சரிங்களா? கார்வால் ரீஜியன். சரி, அடுத்தது சால்தோரா கங்ரி 7742. சரியா? 2 7 4 2. லொக்கேட்டட் நியர் சியாச்சின் ரீஜியன். சரிங்களா? 31st ஹையஸ்ட் இண்டிபெண்ட் பீக் இன் த வேர்ல்டு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சால்தோரா காங்கிரி. அதுக்கப்புறம் சசர் கேங்க்ரி 7642. இங்கே 7742, இங்கே 7672. சரியா? 76 72. லொக்கேட்டட் இன் லடாக். இந்த மவுண்டன் பீக் இஸ் த 35th ஹையஸ்ட் பீக். 31st சால்தோரா, 35th வந்து பார்த்தீங்க அப்படின்னா சசர் கங்கிரி. சரிங்களா? அடுத்தது மாம்ஸ்டாக் கேங்க்ரி. சரியா? கேங்க்ரி
இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7516 சரியா, 7516 சியாச்சின் கேலக்சியருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. 48th சரியா, இது 31st, இது 35th, இது 48 இண்டிபெண்டன்ட் பீக் இன் இந்தியா. சரி, அடுத்தது ரெமோ 1. ரெமோ 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7385 மீட்டர், பார்ட் ஆஃப் ரெமோ முஸ்தாக், எ சப் ரீஜன் ஆஃப் கிரேட் காரகோரம் ரேஞ்சு. இது 71st ஹையஸ்ட் பீக்கு. அடுத்தது ஹார்டோல். ஹார்டோல் 7151 சரிங்களா. ஹார்டோல் வந்து பார்த்தீங்கன்னா 7151 நோனஸ் டெம்பிள் ஆஃப் காட் சரியா. இந்த பீக்குக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெம்பிள் ஆஃப் காட். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பீக் இன் த ஹுமாயூன் ஹிமாலயா. சரி, அடுத்தது சவுகாம்பா 1 7138. இட் இஸ் லொக்கேட்டட் அட் கார்வால் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரகாண்டில் இருக்குது சரிங்களா. உத்தரகாண்ட் சவுகாம்பா 1. அடுத்து திரிசூல் 1 7120 சரிங்களா. 7 7 ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறம் 120 சரியா. திரிசூல் 1 7120. த நேம் ஆஃப் மவுண்டைன் பீக் இஸ் டேக்கன் ஃப்ரம் த வெப்பன் ஆஃப் லார்டு சிவா. திரிசூலம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து எடுத்தது. இட் இஸ் ஒன் ஆஃப் த 3 மவுண்டைன் பீக்ஸ் லொக்கேட்டட் இன் ஹுமாயூன் ஹிமாலயா இன் உத்தரகாண்ட் சரிங்களா. 3 இப்படி ஒவ்வொன்றும் நீளமாக நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் என்ன வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிசூல். 7120 7120. சரி, அடுத்தது இவ்வளோதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பீக்ஸ். இதில் ஒரு 5 பீக் இருக்குது, அதே மாதிரி இதில் ஒரு 3, அடுத்து இதில் ஒரு 4. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. K2 கஞ்சன்ஜுங்கா காமட் சரிங்களா, நந்தா தேவி. K2வை பொறுத்தளவு 2 ரிலேஷன்ஷிப் 8611. மொதல் 3 நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். கஞ்சன்ஜங்கா 8586, அதுக்கப்புறம் நந்தா தேவி 7816 67811 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 567 காமட் சரிங்களா. அதுக்கப்புறம் ஸ்டேட் வைஸ் லிஸ்ட்டு. ஸ்டேட் வைஸை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு கோண்டான்னு வந்தாலே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு தான் கேட்பாங்க. ஈஸ்டர்ன் காட்ஸு ஆந்திர பிரதேஷ். இதுக்கு நீங்கள் வந்து ஹைட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, சில நேரங்களில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1680 சரியா, 1680. அடுத்தது கேங்டோ ஈஸ்டர்ன் ஹிமாலயா அருணாச்சல் பிரதேஷ். கேங்டோ அருண் கேங்காக இருக்கார் சரிங்களா. கேங்டோ அருணாச்சல் பிரதேஷ் 7060. அடுத்து சோமேஸ்வர் ஃபோர்ட்டு வெஸ்ட் சம்ரான் பீகாரில் இருக்குது சரிங்களா. சோமேஸ்வர் பீகார் 880 மீட்டர். அடுத்தது பைலதிலா ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர். பைலதிலா ரேஞ்சு சத்தீஸ்கர். இதோட ஹைட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1676. அடுத்து சன்சோஹார் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் கோவாவில் இருக்குது சன்சோஹார். இதோட ஹைட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1166. சரி, அடுத்தது கிர்னார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காரோ பீக் ஹரியானா. அடுத்து ரியோ பூர்கியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ். அதுக்கப்புறம் பராஸ்நாத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் சரிங்களா. பராஸ்நாத் ஹில்ஸ் ஜார்க்கண்ட் 1370 மீட்டர். அடுத்து இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. முல்லையனகிரி வெஸ்டர்ன் காட்ஸு கர்நாடகா சரியா. முல்லையனகிரி வெஸ்டர்ன் காட்ஸு கர்நாடகா 1930 மீட்டர். அடுத்து ஆனைமுடி வெஸ்டர்ன் காட்ஸு கேரளா 2695. வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனைமுடி. அடுத்து துப்கார் சாத்புரா மத்திய பிரதேஷ். அடுத்து கல்சுபாய் வெஸ்டர்ன் காட்ஸு மகாராஷ்டிரா. அடுத்து மவுண்ட்டு ஐசோ சேனாபதி டிஸ்ட்ரிக்ட் பார்டர் ஆஃப் மணிப்பூர் அண்ட் நாகாலாந்து 2994 மீட்டர் ஹைட்டு. அடுத்து சில்லாங் பீக்கு காசி ஹில்ஸ் மேகாலயா 1965. அடுத்து பவுன்குபாய் சாய்ஹா டிஸ்ட்ரிக்ட் மிசோரம் 2157 மீட்டர் சரிங்களா. பவுன்குபாய். அடுத்தது மவுண்ட் சரமதி நாகா ஹில்ஸ் நாகாலாந்து 3826 மீட்டர். இது தியோமாலி வெஸ்டர்ன் காட்ஸ் ஒடிசா 1672. அடுத்து ரொம்ப முக்கியம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருசிகார். ஆரவல்லியோட ஹையஸ்ட் பீக்கு 1722 மீட்டர் சரியா. கஞ்சன்ஜங்கா ஆல்ரெடி படிச்சுட்டோம் 8586 ஈஸ்டர்ன் ஹிமாலயா சிக்கிமில் இருக்குது. தொட்டபெட்டா இதுவும் முக்கியம். தொட்டபெட்டா கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, எஸ்எஸ்சிலே கேட்டாங்க. தொட்டபெட்டா 2637 மீட்டர் சரிங்களா. நீலகிரி ஹில்ஸு 2637. அடுத்து தோலிகுட்டா
டெக்கான் பிளாட்னோ பார்டர் ஆஃப் தெலுங்கானா அண்ட் சத்தீஸ்கர் 965 மீட்டர் ஹைட்டு. அடுத்து பெடலாங் சிப் ஜாம்பாய் ஹில்ஸு திரிபுரா வெறும் 930 மீட்டர். அடுத்து ஆர்ம்ஸ் அவுட் பீக்கு சிவாலிக் ஹில்ஸு உத்தரப்பிரதேஷ். சரிங்களா, இதில் முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு சிகார் 1, தொட்டபெட்டா 2. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முல்லைநகிரி 3, கல்சுபாய் 1 4. இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஷில்லாங் பீக்கு காசி ஹில்ஸ் மேகாலயா. சரிங்களா, இந்த 5 ஹில்ஸும் ஸ்டேட் வைஸாக கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் இதில் முக்கியம் சோமேஸ்வரர், இது 1 6 880 மீட்டர் சோமேஸ்வரர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதும், இந்த 6 நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் பீக்ஸில் ஃபஸ்ட்டு 3 K2 கஞ்சன்ஜங்கா நந்தாதேவி காமட்டையும் சேர்த்து பார்த்து வச்சுக்கோங்க. K2வை பொறுத்தளவு 8611, கஞ்சன்ஜங்கா 8586, நந்தாதேவி 7816, 6781 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, நந்தாதேவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23rd ஹையஸ்ட் பீக். சரியா, நந்தாதேவி நேஷனல் பார்க்கும் அங்கே தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ஹையஸ்ட் பீக் லொக்கேட்டட் என்டையர்லி வித்தின் இந்தியா. இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஹையஸ்ட் பீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. அடுத்து ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சில் இருக்குது. சரிங்களா, காரகோரம் ரேஞ்சில் K2 இருக்குது. ஹிமாலயன் மவுண்டனில் தான் கஞ்சன்ஜங்கா நந்தாதேவி 2 பேருமே இருக்காங்க. கார்வால் ரீஜனில் காமெட் இருக்குது. சரிங்களா, காமெட். சரி, இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. பீக்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின் தான். எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று எவ்வளோ ஹைட்டுன்னு கேட்கலாம், இல்லை எந்த ஸ்டேட்டுன்னு கேட்கலாம், எந்த ரேஞ்சில் இருக்குன்னு கேட்கலாம். புரியுதுங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.